அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹுடைய தூதரிடத்தில் பெரும் பாவங்களை குறித்து சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சில பாவங்களை பெரும் பாவங்கள் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தியாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த அடியார்களை படைத்திருக்கும் பொழுது அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு, அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு அஞ்சி அந்த குழந்தைகளை கொலை செய்வது என்பது பெரும் பாவங்களில் ஒன்று என்று அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். ஏனால் சிசு கொலை என்பதெல்லாம் இன்றைய நவீன காலத்தில் கூட, கற்காலத்தில் மக்களுக்கெல்லாம் அறிவு இல்லாத ஒரு காலகட்டத்தில், அறியாமை காலத்தில் இது போன்று சிசு கொலைகள் நடந்தது என்பதை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் நல்ல நவீனமான காலத்தில் இருக்கிறோம், நாகரிகத்தில் வளர்ந்துட்டோம், நல்ல பகுத்தறிவில் நாங்கள் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலையும் இன்றைக்கு சிசு கொலைகள் ரொம்ப சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைக்கும் அந்த கொலை செய்யக்கூடிய வடிவம் மாறி இருக்கிறது. இன்றைக்கு குழந்தை உண்டானால் கருவிலே கூட இன்றைக்கு ஆனா பெண்ணா என்று அறிந்து கொண்டு, குறிப்பாக குழந்தைகளை, பெண் குழந்தைகளை வளர்த்து பராமரிப்பது என்று தங்களுக்கு பாரம் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். அதனால் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், நவீன சாதனங்களின் மூலமாக கருவறையிலேயே குழந்தையை ஆனா பெண்ணா என்று கண்டறிந்து, பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அதை வளர்ப்பது, பராமரிப்பது என்பது அவர்களுக்கு ரொம்ப சிரமம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் அது போன்ற பெண் குழந்தையை ஈண்டெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்கள் அதை சிசுவிலேயே வைத்து கொலை செய்யக்கூடிய ஒரு மாபாதக செயல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் எல்லாம் அதுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை போட்டிருக்கிறார்கள். அப்படி ஆனா பெண்ணா என்று கண்டறிந்து சொல்வதற்கு கூட குற்றம் என்று இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை யாருடைய தயவுல, அரவணைப்புல வளர வேண்டும் என்று இறைவன் நாடி இருக்கிறானோ, ஆனா அவர்களே முதன்மை பொறுப்பாளர்களாக வர வேண்டியவர்களே அந்த குழந்தையை சற்றும் கருணையே இல்லாமல் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை அவர்கள் மிச்சப்படுத்த வேண்டும், அதனுடைய பாரத்தை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக இன்றைக்கு கருணையே இல்லாமல் குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய மாபாதக செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற சிசு கொலை என்பது மிக பெரும் பாவப்பட்டியலில் உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அப்படி புதைக்கப்பட்ட, கொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படும். என்ன காரணத்திற்காக வேண்டி நீ கொலை செய்யப்பட்டாய் என்று அவர்கள் விசாரிக்கப்படும். கண்டிப்பாக அந்த கொலையை செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அவர்கள் கற்பனை செய்ய பார்த்திட முடியாத பெரும் பாவ பட்டியலுக்கு உண்டான தண்டனையை நாளை மறுமையிலே நரகத்திலே அவர்கள் சந்திப்பார்கள்.